கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெகோவா கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ கடந்த சில வாரங்களாக யெகோவாவின் ஆரம்ப காலத்தை குறித்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 8 வாரம் ஓடிச்சு. இது 9வது வாரம். அதோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, யெகோவா ஒரு மனிதனாக அவருடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலம். இது பாகம் 9 தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இதற்கான வேத வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, எசாயா தீர்க்கதரிசியுடைய இறுதியான மிக முக்கியமான பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும், 53ல 1 முதல் 12 வரைக்கும் உள்ள பகுதியில பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3 பகுதிகளாக பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பகுதி எசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2ஆம் பகுதி 53ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 3ஆம் பகுதி 53ல 11, 12 அந்த வசனங்களை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதியில பார்த்தோம்னா, யாவை தேவன் தன்னுடைய தாசனாகிய யெகோவா கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தும் போது அவர் மகா மேன்மை உன்னதமாய் இருப்பார் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரோட பாடுகளை குறித்து சொல்றாரு. அப்போ அவர் உன்னதமா உயர்த்தப்படணும்னா அதற்கு மேல பாடுகள் இருக்குது அப்படி சொல்லி சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதன் மூலமாக இவருடைய காரியங்களை கேள்விப்படும் போது அநேகர் தங்கள் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்னு சொல்லிட்டு யாவை தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ரத்தின சுருக்கமா இங்கே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல எசாயா 53ல 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? இதை குறித்த காரியங்களை விளக்கமா பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா யாக்கோபுடைய 2வது இக்கட்டு காலத்திலே மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் அப்பொழுது உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய பிரஜாதி மக்களுக்கும் தாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்களுக்கு சாட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்த காரியங்களே ரொம்ப நுணுக்கமாக இங்க காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மேல மாட்டேங்குது. சரி, அதுல பார்த்தோம்னா கேள்வி கேட்டே ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்காக கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேள்வி கேட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம விளக்கமாக நாம பார்த்தோம். 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம். அடுத்தது 11, 12 பார்த்தீங்கன்னா அவருடைய சாட்சிப்படுத்த அந்த ஊழியத்தை யாவை தேவன் அங்கீகரிக்கிறார். அங்கீகரிக்கும் விதமாக அந்த 11, 12 வசனங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த 11வது வசனத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம வருத்தத்தின் பலன் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். அதை கண்டு ஒரு திருப்தியாகிற காரியங்களை பார்த்தோம். இப்ப நாம பார்க்கிறது என் தாசனாய் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த காரியங்களிலிருந்து நம்ம இப்போ பார்க்கலாம். தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஏசாயா 51:11 பார்த்தோம்னா, என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று சொல்லப்படுகிறது நாம பார்க்கிறோம். சரி, இங்க தம்மை பற்றும் அறிவினாலே அப்படிங்கிறார் இல்லையா? தம்முடைய அறிவினாலே அப்படிங்கிறப்போ அநேகருக்கு நீதியை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இலக்கத்தின்படி பார்த்தோம்னா தம்முடைய அறிவினாலே என்ற வாக்கியம் தேவனுடைய தாசனாகிய யெகோவா கிறிஸ்து இருக்கக்கூடிய அறிவு இல்லையா? அந்த அறிவையும் நாம் அதை குறிக்கலாம். அதே சமயத்துல யெகோவா கிறிஸ்துவை குறித்த மற்றவர்கள் யெகோவா கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிற அந்த அறிவினாலே அநேக நீதிமான்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிற கருத்தில் நம்ம இதை குறிக்கலாம். அப்ப 2 கருத்துக்களுமே சரியா தான் இருக்கு. ரெண்டு பக்கமும் அங்கே வேலை நடக்கும். அப்பதான் அங்க நியாயமாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். யெகோவா கிறிஸ்து அது ஏற்றதும் வேலை பார்க்கிறாரு. அவருடைய அறிவும் அதற்கு தேவையா இருக்கிறது.
அவரை குறித்து மற்றவர்கள் கொண்டிருக்க அந்த அறிவும் நியாயமாக்குவதற்கு தேவையா இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயமா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எசாயா 11ல 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா என்ன இப்ப சொல்றாரு? ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அவன் வேரில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தரோட ஆவியானது அவர் மேல் தங்கியிருப்பார். தங்கி இருக்கிறது படிக்கிறோம். அப்போ இது அவர்கிட்ட இருக்கிற அறிவு எப்படி? ஞானத்தையும் உணர்வும் அருள் இருக்கிற ஆவி, மற்றவர்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கும் விதமாக அவருக்கு இந்த பரிசுத்தாவின் மூலமா அவர் கிடைக்கக்கூடிய அந்த அறிவு, அதே போல ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய அந்த ஆவி அப்படிங்கிறப்ப மற்றவர்கள் ஆலோசனையும் பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இல்லையா? அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தர் ஆவி. அப்ப யாவே தேவன் தமிழ் ஆவி அளவில்லாமல் அவர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறப்ப அவர் அநேகருக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, உணர்வை கொடுக்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் தம்முடைய அறிவினாலே மற்றவர்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த அறிவினாலே அநேகரை நியாயமாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுவித்து அநேகரை நியாயமாக்குகிறார் என்று அவரை குறித்த அறிவை இந்த விதமாக நம்ம எடுக்கலாம். அதே போல 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில செம்மையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாய் இருக்கும் என்று படிக்கிறோம். அப்ப அவருக்கு இருக்கிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. அவருக்கு கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாரு. பிதாவின் சித்தம் எதுவோ, பிதாவின் நீதி எதுவோ, பிதா எந்த விதமாக சித்தப்படுகிறார் அந்த விதமாக தான் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். கண்ணால் காண்றபடியோ இல்ல மற்றவர்கள் ஒருத்தரை குறித்து சொல்லக்கூடிய தீர்ப்பின்படியோ கேள்விப்படுறபடியோ நியாயம் தீர்ப்பாம ஒவ்வொருடைய இறுதி நிலையை ஆராய்ந்து அறிந்து அதற்கு தகுந்தமாய் நியாயம் இருக்கிறார், நியாய விசாரிப்பு செய்கிறார் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றேன். இதெல்லாம் எதன் மூலமா நடக்குது? அவருடைய அறிவினாலே. தேவன் அவருக்கு கொடுத்திருக்க அந்த அறிவினாலே செய்யக்கூடிய காரியமா இருக்குது. அதேபோல் நீதிபடி ஏழைகள் நியாயம் விசாரிக்கிறாரு, யதார்த்தத்தின்படி பூமியில செம்மையானவருக்கு தீர்ப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த அறிவினாலே அநேகரை நியாயமாக்குறார். ரட்சிப்பு திட்டத்தை கர்த்தருக்கு படிச்சோம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அப்ப கர்த்தருக்கு சித்தமானது என்னது என்று அறிகிற அந்த அறிவினாலே காரியங்களை நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, மற்றவர்கள் நியாயமாக்குறவராக இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை நாம இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இங்க சொல்லப்பட்டிருக்க அறிவு அப்படிங்கிறப்போ இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தாத் அப்படிங்கிற எபிரேய வார்த்தையினால உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2 விதமான அர்த்தங்களை கொடுக்கலாம். அனுபவத்தினால் பெற்ற அறிவு, அது எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக பெறக்கூடிய அறிவு, அல்லது செயல்முறை சார்ந்த பிராக்டிக்கலா நாம அதை கடைபிடித்து அதன் மூலம் வரக்கூடிய அறிவு. இந்த 2 விதத்த அறிவையும் நாம என்ன பண்றது உள்ளடக்கக்கூடியா இருக்கு. நாம பெற்றிருக்கிற அறிவு அப்படிங்கிறப்போ ஒரு காரியத்தை செய்து பார்த்தும் அந்த அறிவை அடையலாம். ஏன்னா லேப்ல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் பண்றோம் இல்லையா, அந்த விதமாக அறியலாம். இன்னொன்று நாமளே அனுபவப்பட்டும் வரக்கூடிய அறிவு இருக்கிறது. 2யுமே இந்த அறிவு குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது, உள்ளடக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எசாயா 95:10 என்ன சொல்றாரு? 40 வருஷமாய் நான் அந்த சந்தையை அரோசித்து அவர்கள் வழி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படிங்கிறாரு. 40 வருஷமா ஜனங்களை யாரு சந்ததியை ஆலோசிக்கிறாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தை வெள்ளெடுத்து கொண்டு வருகிறார். எப்பவுமே அவர் வழிக்கு போகிற இறுதியுள்ள ஜனமா இருக்கிறாரு, என்னுடைய வழிகளை அறியாதவர்னு சொல்றாரு. ஆனா வழிகளை அறியாதவர்கள்னா இப்ப எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதை யாவே இதனுடைய வழிகளை அறியாதவர்களா இருக்கிறாங்களா? நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தில் நடந்தீங்கன்னாக்கா நீங்க ஜீவனோட இருப்பீங்க, வழி விலகினா சாபம் வரும் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அதை கடைபிடித்து நடப்போம் என்று அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, உறுதிமொழி கொடுக்குறாங்க. அப்ப தேவனுடைய பிரமாணங்கள் அவரிடத்துல ஒப்புக்கை கொடுத்தது விசேஷித்த மேன்மையாமே அப்படின்னு சொல்லி பவுலோப்போஸ்தலன் சொல்லுகிறது நம்ம படிச்சிருக்கிறோம்.
அப்போ இந்த ஜனங்கள் அவரோட வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி அப்படிங்கிறப்போ அவர்கள் வழிகளை அறியாதவர்களா இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வழிகளை அறிந்திருக்கிறாங்க. ஆனா வழி போகிறது உள்ள ஜனம் இந்த நியாயப்பிரமாணத்தின் வழிகளை அறிந்திருந்தும் கூட அதை கடைபிடிக்காதபடிக்கு பிராக்டிக்கல் அதை செயல்படுத்தாதபடிக்கு வழி விலகி போகிற இறுதியுள்ள ஜனம் என்று அங்கு சொல்லுகிறார். அப்போ பிராக்டிக்கல் அங்கு சொல்லப்படுகிற செயல்முறை சார்ந்த அறிவுல அவங்களுக்கு வரல. அப்ப அவங்களோட அறிவு நிலை அப்படிங்கிறது மூளையோட நிக்குது. அது இருதயத்துக்கு கொண்டு வரல. இருதயத்துக்கு கொண்டு வந்து அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும். இதயத்துக்கு கொண்டு வந்து பிரமாணங்கள் கீழ்ப்படியும் போதுதான் அந்த அறிவினாலே தான் அநேக நியாயமாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இப்போ விசுவாசம் நியாயமாக்கப்படுகிறோம் என்று படிக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், இரட்சகர், அவருடைய பாடுகள் மூலம் மரணத்தின் மூலம் நமக்கு மீட்பு கிடைக்குது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலா நம்ம கடைபிடிக்கணும். இனி பாவம் செய்யாதபடிக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் நீதியோடு நியாயத்தோடு கடைபிடிக்கணும். அப்ப அந்த பிரமாணங்கள் கீழ்ப்படியும் போதுதான் அவரை அறிகிற அறிவு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். இல்ல வெறுமனே நாலேஜ் மட்டும் இருக்குது. ஆமா அவரு இயேசு நம்முடைய பாவம் மரித்தார், போனாரு, வந்தாரு, அவர் மூலமா தான் நியாயமாக்கப்படுவோம். இந்த காரியங்கள்லாம் வெறுமனே மூளையோடு அறிவு நிலையோடு நின்றுட்டு நாம் அதற்கு கீழ்ப்படியில பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த அறிவு நம்மை நியாயமாக்காது இல்லையா? அப்ப அவரை அறிகிற அறிவினாலே நியாயமாக்குறார் அப்படிங்கிறப்போ அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களை இதயத்திலே கொண்டு வந்து கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியாதனாலதான் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் சொல்லி இங்க சொல்றார் இஸ்ரேல் ஜனங்களை. சங்கீதக்காரன் சொல்லும் வழிகளை அறியாதவர்கள் என்று அங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நாம் வழிகளை அறிந்தவர்கள் என்றால் அவரை பெற்ற அறிவு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதற்கு கீழ்ப்படிந்தாதான் அவரை குறித்த அறிவு இருக்கிறதா அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படிங்கலாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப வெறுமனே கருத்து நிலையில தியரட்டிக்கலா நாம வேத வசனங்களையோ வேதாகமத்தையோ படித்திருந்தால் அது வேதத்தை குறித்த அறிவு கிடையாது. அப்ப தேவனை குறித்த அறிவிலே அறியாதவர்கள் தான் இருக்கிறோம். ஆனா அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த அறிவு நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்ப செயல்முறையான அனுபவ நிலையில தான் அவைகளை அறிந்து கொள்ளவில்லை. அப்ப இதயத்தில் மதித்தொன்று செயல்படுத்தவில்லை. அப்ப அறிந்திருக்கிறோம் அவர் தம்மை பற்ற அறிவினாலே அநேக நியாயமாக்குறார் அப்படிங்கிறப்போ யெஷுவா கிறிஸ்து அவரை குறித்த அறிவினாலே எல்லாரையும் பாவம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார். இப்ப நியாயமாகுதல்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா நியாயமாகுதல் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? பாவமற்ற ஒரு நிலை. அதுதான் பாவமே கிடையாது. எந்த ஒரு குற்ற குறைகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவன் இருப்பானால் அதுதான் என்னது? நீதிமான், நியாயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு காரியம். ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து பிதாவை குறித்த அறிவினாலே அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த அறிவினாலே தம்மைதான் பலியாக ஒப்பு கொடுத்து அதன் மூலம் வந்த பாவ சாபத்தில் நீக்கப்படுகிறார். அதன் மூலம் நம்மை நியாயமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணணும்? நாம அவரை குறித்த அறிவினாலே இதன் மூலம் அவரை நம்மளை நியாயமாக்குறார் அப்படிங்கிற அவரை குறித்த அறிவினாலும் அங்க நமக்கு ஒரு 50% இருக்கு. அவரு ஒரு 50% நம்ம நியாயமாக்குற பாவம் இல்லாதவரா வைக்கிறாரு. ஆதாம் சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறாரு. நாம என்ன பண்ணோம்? மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அந்த நிலையை காத்து கொள்ளணும். தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிச்சு காத்து கொள்ளணும். அப்ப அதற்கு அவரை குறித்த அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்குது அப்படின்னா பிராக்டிக்கலா அதை நமக்கு கீழ்ப்படியும் போதுதான் இருதயத்துல கொண்டு வந்து கீழ்ப்படியும் போதுதான் அந்த அறிவு இருக்கிறதா அர்த்தம். அப்படிப்பட்ட பிராக்டிக்கலா கீழ்ப்படியக்கூடிய அந்த அறிவினாலே அநேகரை நியாயமாக்குகிறாரு அப்படிங்கிறது இங்க சொல்கிறார். அதான் தம்முடைய அறிவினாலே அநேகரை நியாயமாக்குறார் என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதனால்தான் சொல்லும்போது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய யெஷுவா கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று படிக்கிறோம். அப்ப நித்திய ஜீவன் பெறணும்னா யாவை தேவனை குறித்து அறிந்திருக்கணும், ஆனவன் யெஷுவா கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒருமனே நாலேஜ் மூளையில மட்டும் அந்த அறிவு இருந்தால் பத்தாது இல்லையா? நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த நாலேஜை எதிர்த்து கொண்டு வந்து அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். அதுல கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தாதான் முழுமையாக நம்ம கிட்ட அந்த அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அப்படி கீழ்ப்படியக்கூடிய அந்த முழுமையான ஒரு அறிவு இருக்கும்போதுதான் அது நம்ம எங்க கொண்டு போவோம்?
நித்திய ஜீவனுக்கு எதுவாக கொண்டு போகும். தேவனை குறித்த அறிவு, தேவன் தான் நம்மளை ஒரே பேரன் குமாரனை நமக்காக பலியாக கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பு, ஞானம், நீதி, வல்லமை ஆகிய எல்லாம் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப தேவனை குறித்த அறிவு இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது நாமளும் தேவனை போல அந்த அன்பு, ஞானம், நீதி, வல்லமை உடையவர்களாக தேவ சாயலிலே வளரக்கூடியவர்களாக நம்ம இருக்குன்னு சொல்லி அதை பிராக்டிகலா கொண்டு போறணும். அதே போல யெஷுவா கிறிஸ்து தம்மை தாமே பலி செலுத்தினார். பிதாவின் சித்தப்படி வாழாண்டியா வந்து தம்மை தாமே பலி செலுத்தி இந்த ஆதாமின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டு எடுக்கிறாரு. அவர் பாவங்களை போக்கும் பரிகாரியா இருக்கிறார் அப்படிங்கிறத நாலேஜ்ல தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது. அதுக்கு ஏற்றதுதான் பிராக்டிகல் அதை கொண்டு அப்ளை பண்ணணும். பிராக்டிகல் அப்ளை பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? இனி பாவம் செய்யாதபடிக்குது ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து நம்ம பாவத்தை போக்கு பரிகாரியா இருந்து பாவத்தை போக்கிட்டாரு. அப்ப இனி பாவம் செய்யக்கூடாது. அப்ப இனி பாவம் செய்தோமானால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விதமாக அதுக்கப்புறம் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்கு அன்பின் பிரமாணங்கள் நாம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அவரை குறித்த அறிவு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பிராக்டிக்கலா கூட அந்த அறிவினாலதான் என்ன பண்றாரு? நம்மை தொடர்ந்து நியாயமாக்கி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப என் தாசனாகிய நீதிபரர் அப்படின்னு இங்க வார்த்தையில சொல்லும்போது இதை குறித்த அந்த நீதிபரரின் நீதினாலே அவரை குறித்த அறிவினாலே அநேகருக்கு நீதியை கொண்டு வருவான்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அது வலியுறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நீதி அப்படிங்கிறது யெஷுவா குணாம்சத்துடைய ஒரு இயல்பாகவே அது இருக்குது. அப்ப அவருடைய அந்த நீதியினால் மட்டுமல்ல, தேவனுடைய தாசனாகிய அவருடைய நீதியினால் அவர் அநேக நீதியை கொண்டு வருவார் என்பது அங்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை குறித்த நம்முடைய அறிவினாலும் நியாயமாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே பிதாவிடத்துல அவருக்கு உண்டான மகிமையை விட்டுட்டு பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக மாம்சமாக்கப்பட்ட தேவனுடைய தாசனாக விசேஷமாக அவர் நீதியை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய கிருபையினாலே அவர் ஆதாமுக்காக முழு மனுக்குலத்துக்காக மீட்கும் பொருளாக மீட்கும் கிரயமாக ஒவ்வொருவருக்கும் மனத்தை ருசி பார்க்கும்படி இவ்வாறு மாம்சமாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த காரியங்களை குறித்து நமக்கு அறிவு இல்லையா? இதுதான் நம்ம நியாயமாக்கக்கூடியதா இருக்குது. ஆதியாமத்துல படிக்கிறோம். ஆதியாமம் 2:17 படிக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும்னாலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த விதமா ஆதாம் தன்னுடைய சந்ததி மேலே பாவத்தை கொண்டு வந்து விட்டார். ஆதாம் பாவம் செய்யும் போது அவரிடத்துல எந்த ஒரு சந்ததியும் இல்லை. அந்த சந்ததி எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. அவருடைய ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ பாவம் செய்யும் போது அவருடைய சந்தை அவருக்குள்ளே இருந்ததுனால அநேகர் பாவிகளாக இருக்கிறாங்க. அவர் மூலமா பிறந்த அநேகர் பாவிகளாக இருக்கிறாங்க பார்க்கிறோம். இப்ப பாவிகளா இருக்கும்போது அதிலிருந்து சுத்தமானதை யாராவது பிறப்பிக்க முடியுமோ? ஏன்னா ஆதாம் ஏவாளும் பாவம் செய்துட்டாங்க, பாவிகள் ஆகிட்டாங்க, அசுத்தமா ஆயிட்டாங்க. இப்ப அசுத்தமானது ஒருவனும் சுத்தமானதை பிறப்பிக்க முடியாது. அசுத்தமானதுல இருந்து அசுத்தமானதான் வரும். ஒரு பானை நீரூற்று தான் கொடுக்கும். ஒரு பானை தண்ணீர் தான் கொடுக்கும் இல்லையா? தித்திப்பான தண்ணீர் நீரூற்று தான் தித்திப்பான தண்ணீரை கொடுக்கும். மாறி மாறி கொடுக்காது. அப்போ யோபு 14:4 அதனால தான் சொல்றாரு, அசுத்தமானது சுத்தமானது பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகினால் ஆதாமின் சந்ததியில் உள்ள எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்க. பிறக்கிறதுலேருந்தே பாவிகளா இருக்கிறாங்க. அதனால்தான் சங்கீதம் 51:5 சொல்லும் போது இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப துர்குணத்தில் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆதாம் மூலம் வந்த பாவ சாபத்திலே அந்த பாவ சாபம் என்னிடத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட பாவத்துல தாயிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட பாவத்துல தான் என்னையும் கர்ப்பம் தரித்தாரு. நானும் அப்படிப்பட்ட பாவத்திலே அப்படிப்பட்ட ஒரு துர்குணத்துல எல்லாம் நானும் உருவானவனா இருக்கிறேன் என்று அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவிகளா இருக்கிறவர்கள அவருடைய தாசன் இல்லையா? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து அவருடைய நீதியின் அடிப்படையிலே விசேஷமா தேவனுடைய தாசனாக அவருடைய நீதியின் அடிப்படையிலே எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை கொடுத்த மேசியாவாக இருக்கிறாரு. தம்முடைய பூர்ண மனுஷிக ஜீவனை ஆதாமுக்காகவும் அவருடைய சந்ததி மீட்குகிறமாக ஒப்பு கொடுக்கிறது மூலமாக அநேகருக்கு நீதியை கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறார். அப்ப எந்த விதத்துல பாவம் இல்லாத ஒரு நிலை இல்லையா?
ஆதாம் மூலம் அந்த பாவம் இல்லாத ஒரு நிலையை இவர் நீதிபரரா இருந்து நீதிமானா இருந்து தம்மை தாமே பாவம் இல்லாத ஒரு நிலையை ஆதாமுக்கு ஈடுகிறவன் பலியா கொடுத்ததுனாலே அநேகரை பாவமற்ற நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது இஸ்ரேலிலிருந்து மட்டுமல்ல, முழு மனுக்குலத்திலிருந்தும் விருப்பமுள்ள யாவருக்கும் நீதியை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் அவரை அறிந்து உணர்ந்து அவரை மீட்பராக இரட்சகராக அங்கீகரிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே நியாயமாக்கப்படக்கூடியவர்களா ஆகும்படிக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. அவர் தம்மை பெற்ற அறிவினாலே அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ விஸ்வாசு அவரை குறித்த அறிவினாலே எல்லாரையும் மீட்டு எடுத்து ஆதாம் சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறாரு. அப்போ மனிதர்கள் ஆதாம் சந்ததியார் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதன் மூலமாக முதலாக தேவன் அவர்களை பாவங்களை போக்கப்பட்டவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக கருதி அவர்களை நியாயமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நியாயமாக்குதல் இந்த காரியங்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா, பிரதிஷ்டை பண்ணணும், தேவனுடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது மக்கள் மனுக்குலமானது இப்படி அவரை குறித்த அறிவினாலே நீதிமானா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நியாயமாக்கப்படுகிறார்கள். அப்ப அறிவு அப்படிங்கிறப்ப யெஷுவா அறிவினாலும் உலக ஜனங்கள் ஆதாமின் சந்ததியா ஒவ்வொருவரும் யெஷுவா கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவினாலும் நியாயமாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப விருப்பமுள்ள எல்லாருக்குமே அவர் நீதியை கொண்டு வரக்கூடியவர்கள். யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்கும் பாவத்தை போக்கும் பரிகாரியா இருக்கிறாரு. எல்லாருமே நியாயமாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நியாயமாக்குற எல்லாருமே ஆபிரகாமின் வித்தின் மூலம் ஆஸ்வதிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து ஆபிரகாம் வித்து, வாக்குத்தத்தத்தின் வித்து அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியில சொல்றதை நம்ம படிக்கிறோம். அந்த வித்து கிறிஸ்துவே சொல்லி. அப்ப வித்து கிறிஸ்துவ மூலமாக தான் அநேகர் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அவரை பற்றியும் அவருடைய நீதியின் வழிகளை பற்றியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவ ரீதியான அறிவின் மூலமா தான் இது நடைபெறக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த விதமாக தான் அநேகருக்கு நீதியை கொண்டு வரக்கூடியவராக அவர் இருக்கிறாரு சொல்லி பார்த்தோம். இப்ப எசாயா 2ல 2-3 வசனங்கள் நம்ம படிக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தரோட ஆலயமாகி பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இப்ப கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களுமே அவர்களிடத்தில் அண்டி வருவார்கள். வரக்கூடிய யாவரையும் அவர் புறமே என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளுவதில்லை அப்படிங்கிறார். புறமே தள்ள மாட்டாது. அப்ப அந்த காலகட்டத்திலேயே கிறிஸ்து மனவாட்டி வகுப்புன்னு ஒரு ஆலயமாக ராஜ்யங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப எல்லா ஓடி வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அந்த போதனைப்படி நாம் நடப்போம், அவர் பாதையில் நாம் நடப்போம். அப்ப சீயோனோடு தான் வேதம் வருது. பரமசீவனாக கிறிஸ்துவ மனவாட்டி வைப்பாங்க வேதம் வரக்கூடியதா இருக்குது. எருசலேமில் இருந்தா கிறிஸ்துவின் ராஜ்யம் சாபிதமாகக்கூடியதா இருக்குது. கர்த்தரின் வசனம் அதன் மூலமா வரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சீயோன் அப்படி கிறிஸ்துவ மனவாட்டி வைப்பாரும் பார்க்க இயலாத நிலையிலே கண்ணுக்கு தெரியாத விதத்திலே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது கண்ணுக்கு தெரியக்கூடிய விதத்திலே மூப்பராகி பார்த்துருவாங்க, வாலிபராக பார்த்துருவாங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக பூமியிலே ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஆளுகை சீயோனு இங்கு எருசலேமிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்ப வேதம் அப்படிங்கிறது ராஜாவாய கிறிஸ்துவும் மனவாட்டி பறந்து வரக்கூடியதா பரமசீயோனிலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. காணக்கூடிய எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்கள் மூலம் புரிஞ்சு கொள்ளுகிறோம். இப்ப நியாயமாகுதல் அப்படிங்கிறப்ப கிறிஸ்து அவரை குறித்த அறிவினாலே நாம் கிறிஸ்துவை குறித்த அறிவினாலே நியாயமாக்கப்படுகிறோம்.
அப்ப இவ்விதமா தேவனுக்கு முன்பாக நியாயமாக்கப்பட்டு நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த ஈவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வர்றதுக்கு முன்னமே, அவர்கள் மேசியா வர்றதுக்கு முன்னமே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் மேசியாவோடு ஒரு நெருங்கிய பந்தத்திற்குள்ள, இருதய இணக்கத்துக்குள்ள வரணும். மேசியாவோட இருதய பந்தத்துக்குள்ள வந்தாங்கன்னா, அப்ப அதற்கு கீழ்ப்படிவாங்க. அப்படிதான் அந்த வசனம் சொல்லும்போது, அநேக ஜாதிகள் மீது தெளிப்பார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோட இசை இணக்கமா வந்து அவர் வழியிலே நாமும் நடக்கும்போது தான் நமக்கு அந்த நியாயமாகுதல் கிடைக்குது அப்படிங்கிறத காரியங்களை நாம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா எஸ்ஐயா 52:15 அதான் படிக்கிறோம். அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள். கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்ப அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார்னா என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவின் மீட்கும் பலியானது அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அவருடைய ரத்தத்தை குறித்து சொல்லும்போது, உங்களுக்காக பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கு, புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நாம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த விதமாக அவர் அநேக ஜாதிகள் மேலே தெளிக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள்னா என்ன அர்த்தம்? பூமியில பூரணத்தை அடைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ராஜாவா தான் இருக்கிறான். ஏன்னா பூமியை ஆளும்படிக்கு ஒரு ராஜாவா தான் ஆதாமை அவர் ஏற்படுத்தி வச்சாரு. ஆனா அவன் பாவம் செய்ததுனால எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப மறுபடியும் பூரணத்துக்கு எடுத்து நிறுத்தும்போது, எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தும்போது, பூமியில இருக்கிற ஒவ்வொருவனும் ராஜாவாக தான் அவன் பூரணத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா, ஒவ்வொருவரும் ராஜாவா தான் இருப்பான். அதற்கு மேல அவர்கள் பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. தங்களுடைய நீதியையோ, தங்களுடைய நியாயங்களையோ குறித்து எடுத்து சொல்வது ஒன்றுமே கிடையாது. ஆகையினால கிறிஸ்துவும் மனவாட்டி வகுப்பும் அந்த காலத்துல ஏற்படுத்தக்கூடிய அந்த ராஜ்யத்திற்கு முழுமையா தங்களை கீழ்ப்படுத்தி அதற்கு விரோதமா எந்த ஒரு பேச்சையும் பேசாம இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஏற்ற விதமாக தான் அதே போலதான் யோபு சொல்றார். யோபுல பார்த்தோம்னா யோபு சொல்றாரு, நான் வாயை மூடிக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். யோபு 40 4, 5 நம்ம படிச்சோம்னா என்ன சொல்றாரு? இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன். இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஏதோ நான் நீசனா இருக்கிறேன், நான் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டேன், இனி பேச மாட்டேன், வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று தன்னை அந்த அளவு தாழ்த்துகிறார் இல்லையா? அது போலதான் பூமியில இருக்கிற ஒவ்வொருவனும் தன்னை தாழ்த்தக்கூடியவனா, ஒவ்வொரு ராஜாவும் பூரணத்தை அடைந்திருந்தாலும் கூட அவருக்கு விரோதமாக அவரிடத்துல எதிர்பேசாதபடிக்கு தன் வாயை பொத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதான் சொல்றார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏன்னா தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததெல்லாம் அவர்கள் காண்பார்கள். இதுவரைக்கும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படாத அநேக பல ஆச்சரியமான காரியங்களை, அவருடைய ராஜ்யத்தின் மகிமை பிரதாபமான காரியங்களை எல்லாம் அவர்கள் காணக்கூடியவர்களா இருப்பார். கிறிஸ்துவ மனவாட்டி ஒப்பன் ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் கண்ணால் காண முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களது கிரியைகளை வெளிப்படையாக காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி வெளிப்படையாக அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவர் கேள்விப்படாத இருந்த அவர்களுடைய மகத்துவத்தை குறித்த காரியங்களை கேள்விப்படாத இருந்த அநேக காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்படி அவருடைய மகத்துவமான காரியங்களை யாவே தேவனையும் கிறிஸ்துவை குறித்த அன்பு, ஞானம், நீதி, வல்லமை ஆகிய மகத்துவமான அந்த குண இயல்புகளை எல்லாம் அவர்கள் கேள்விப்படும் போது, அறிந்து கொள்ளும் போது அவருக்கு அவர் இனி நாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம பக்கம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சொல்லி தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள் என்று அங்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஏன்னா அவரோட அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறாரு. இவ்விதமா அவர் சுமந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அவர் எஸ்ஐ 53:11 படிக்கும் போது அவரோட அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று படிக்கிறோம் இல்லையா? அப்ப உலக மக்கள் ஆதாம் மூலம் வந்த ஆதாமும் ஒரு சந்தேகம் செய்த சகல பாவங்களுடைய பாவங்களையும் அந்த அக்கிரமங்களை எல்லாம் அவர் தாமே சுமந்து கொண்டு
அவர்களுக்காக மரித்தார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் கேள்விப்படுவார்கள், அறிந்து கொள்வார்கள். அவர் யாருக்காக ஒப்புரவாதல் செய்ய போகிறார்களோ அவர்கள் நிமித்தம் அந்த பலியின் இரத்தத்தோடு நீதி சிங்காசனத்து முன்பாக பிரத்யட்சமாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமா இருக்கு. அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார், அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார் அப்படிங்கலாம் நம்ம படிக்கும் போது இவர்களுக்கான மீட்கும் கரையத்தை, மீட்கும் பலி, அந்த புண்ணியத்தை என்ன கொண்டு போறாரு? அங்க நீதிக்கு இவர்களுக்காக பரிகாரமாக தம்முடைய சுய ரத்தத்தை, சுய ஜீவனுக்கு ஆதரவான அந்த உரிமைகளை நீதியின் கரத்திலே கொண்டு போய், நீதியின் சமூகத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாரு. இப்ப நிறைவு இதுக்கு பார்த்தோம்னா, அப்ப நிறைவேறுதலான பிரதான ஆசாரியராய் இருக்கிற ஆண்டவராய் எஷா கிறிஸ்து தம்மை குறித்த அவர்களுடைய அறிவின் மூலமாக அவர்களுக்கு நீதியை கொண்டு வர்றாரு. அப்புறம் நீதியை கொண்டு வந்து நிச்சய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு அவருடைய அக்கிரமங்களை இவ்வாறாக சுமக்கணும், அவர்கள் நிமித்தம் நீதியை திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதைத்தான் பூமியிலே மனுஷனா இருக்கும்போது செய்து முடித்தாரு. அப்ப அடையாளமான பலிகள் அப்படி பாக்குறோம் இல்லையா? அடையாளமான வருடாந்திர பலிகளுடைய அந்த பாவ நிவர்த்தி நாள்ல பார்த்தோம்னா பிரதான ஆசனின் பலியெல்லாம் செய்து முடிக்கிறான். செய்து முடித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அதன் விளைவாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்னமே அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போடுறான்? மகா பரிசுத்தலத்தில் கொண்டு போன்று அங்கு கிருபாசனத்தின் முன்பாக தெளிக்கிறான். இப்ப இந்த காரியங்களை செய்தாக வேண்டும் இல்லையா? இப்ப ஆண்டவராய் இயேசு தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த காரியங்களை கொண்டு செலுத்துறாரு, நீதி முன்பாக கொண்டு செலுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக தான் அநேகர், அதே தான் வந்து அநேகர் மேல் தெளிப்பார் அப்படிங்கிற அவர் அநேகருக்காக ஒரு மீட்கும் பலி, அந்த பலியின் புண்ணியத்தை அநேகருக்காக தெளிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பாவத்தை போக்கும்படிக்கு நீதியின் கரத்தில் கொண்டு போய் செலுத்துவதன் மூலமாக அநேகர் மேல் தெளிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் அடையாளத்துல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தை செலுத்தக்கூடிய, ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த காரியங்கள்ல அது இருக்குது. யாத்ராகமம் 24ல 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாம படிச்சு பார்த்தோம்னா, அங்க என்ன சொல்றாரு? மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்கள் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளிக்கிறார். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படி நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. இதுதான் அடையாளமா இருக்கு. அங்க நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் புஸ்தகத்துல தெளிக்கிறாரு, அவர் மேல தெளிக்கிறாரு. ஜனங்கள் அதன்படி நாங்க நடப்போம் என்று வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா? விதமாக அந்த செய்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இதெல்லாம் கிறிஸ்து செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அதே போல ஆண்டவராய் யெஷுவா தம்முடைய ரத்தத்தை என்ன பண்றாரு? ஜனங்களுக்காக மீட்கும் பலியாக கொடுத்து அதை கொண்டு போய் பாதி ரத்தத்தை இங்கே தெளிக்கிறாரு, ஜனங்களுக்காக தெளிக்கிறாரு. மீதி ரத்தத்தை எங்க கொண்டு போறாரு? மகா பரிசுத்தத்திலே கொண்டு போய் அங்கே தெளிக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இதற்கு அடையாளமாக தான் புது உடன்படிக்கை எரேமியா 31, 32, 31 34 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இதை நிறைவேறுதலான காரியங்களே சொல்றாரு. நிறைவேறுதல் முதல்ல எங்க நிறைவேறுக்கு அப்படின்னா சுவிசேஷ யுகத்துல நிறைவேற முடிஞ்சது. பரிசுத்தவான்களுக்காக அந்த மீட்கிற நீதியின் கருத்துல கொண்டு போய் செலுத்தினதுக்கு அப்புறம் பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்களுக்கு பரிசுத்தாவி இறங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதற்கப்புறம் பூமியுள்ள மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறப்போ, அப்ப மாம்சமான யாவருக்கும் தம்முடைய 2ஆம் முறை அங்க போய் நீதியின் கரத்துல இந்த காரியங்களை செலுத்தும் போது மாம்சமான யாவருக்கும் பரிசுத்தாவி வரக்கூடியதா இருக்குது. அந்த காரியங்களை தான் அங்க எரேமியா 31, 34 வரைக்கும் சொல்றாரு. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஏற்கனவே பழைய உடன்படிக்கை பண்ணார், அடையாளத்துல பார்த்தோம். புது உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து வாசித்து ஜனங்கள் மீது தெளிக்கிறாரு. நாங்க அதெல்லாம் கொண்டு நடப்போம் என்று ஜனங்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கு நிறைவேறுதலாக புது உடன்படிக்கையின் ரத்தமா எது இருக்குது? ஆண்டவராய் யெஷுவாவோட ரத்தம் இருக்குது. அப்ப பின்னால் வரக்கூடிய காலங்கள்ல மெசிலியா காலத்துல நடைபெறக்கூடியதா இருக்கு.
கர்த்தர் அப்புறம் இஸ்ரேல் ஜனத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அது அப்புறம் தொடர்ந்து சொல்லும்போது, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அப்ப அவரோடு கைப்பிடித்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்களோட என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நியாயப்பிரமாண உடன்படிக்கை பண்ணாரு. அதுல அம்சம் ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும், அதை 10ஆம் தேதி செலக்ட் பண்ணணும், அதை அடிக்கணும், அதை நெருப்புல சுட்டு சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு உடன்படிக்கையின் காரணமாக இருக்குது. இப்ப நியாயப்பிரமாண உடன்படிக்கை அங்கேயே ஆரம்பிக்குது. பிதாக்களை எகிப்து தேசம் அழைத்து வர கைப்பிடித்த அந்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி இது இல்ல. நான் அவர்களுக்கு நாயகரா இருந்தோம். அந்த என் உடன்படிக்கை அவர் மீறி அவமாக்கி போட்டாங்க. ஆனா இப்போ இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னா கல்லுல எழுதி கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய இருதயம் கல்லான இருதயமா இருக்கு, கடினப்பட்டு போயிருச்சு. அப்போ அதனால அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எங்க எழுதி கொடுத்தாரு? கல்லுல எழுதி கொடுத்தாரு. ஆனா இப்போ புது உடன்படிக்கை பிரமாணங்களை அவர் உள்ளத்திலே வைக்கிறேன் அப்படிங்கிறார். அதை உள்ளத்திலே இருதயத்திலே எழுதுறேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உள்ளத்திலே எழுதுவேன் அப்படின்னாக்க அனுபவ ரீதியாக பெற்றிருக்கிற அந்த அறிவின் மூலமாக அவருடைய பிரமாணங்களை எழுதுறார். அன்பின் பிரமாணங்கள். நியாய பிரமாணம்ன உடனே என்னமோ புது புது உடன்படிக்கை பிரமாணம் அப்படின்ன உடனே அது ஏதோ நியாய பிரமாணம் பல விதமான சரத்துகள் இருக்கும்னு நினைக்க கூடாது. அன்புதான் இதோட சரத்தாவே இருக்குது. உன் தேவநாய கடத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல உன் அயலாளத்துல அன்பு கூறுவாயா. இதுதான் அவருக்கு கொடுக்குற நியாய புது உடன்படிக்கை பிரமாணங்களா இருக்கு. அன்புதான் பிரமாணங்களா இருக்கு. அப்ப இந்த அன்பின் பிரமாணங்களை நிறைவேற்றணும். அது கீழ்ப்படி நடக்கணும். கீழ்ப்படி நடந்து நிறைவேற்றும் போது அது நீதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த விதமாக எல்லாத்தையும் நியாயமாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவரை குறித்த அறிவில நியாயமாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப நீதி நியாயங்களை அந்த புது அன்பின் பிரமாணங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளும் போது அவங்க இருதயத்திலே அதை எழுதி இந்த விதமா அவருடைய இருதயத்திலே அனுபவ ரீதியாக அதை பதிய வைக்கிறாரு. அது கேரக்டராக மாறுது. அன்புங்கிற ஒரு கேரக்டராக அது மாறக்கூடியதா இருக்கிறது. இப்ப இந்த விதமா தான் அவர்களை எல்லாத்தையும் நியாயமாக்குகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் 34 34 சொல்லும் போது ஒருவன் தன் அயலானை ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு இல்லையா, யெஷுவா கிறிஸ்துவின் யாவேதேனு கொடுத்த அந்த அறிவினாலே அநேகர் நியாயமாக்குறார் பரட்டும் போது இந்த அறிவு பிராக்டிக்கலாக தேவனுடைய பிரமாணங்களுக்கு அன்பின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக வரக்கூடிய அந்த அறிவா இருக்கிறது. அந்த அறிவின் மூலம் அநேகரை நியாயமாக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த அறிவை ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தான் கொடுக்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நியாயந்திருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஆதாம் மூலம் வந்து பாவத்தை போக்குறாரு, அவர் கல்வி சுத்திகரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர்களுக்கு சத்திய அறிவை கொடுக்கிறாரு. அதற்கு கீழ்ப்படிய அன்பின் பிரமாணங்களை கொடுக்கிறாரு. அதற்கு கீழ்ப்படிய வைக்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிவதன் மூலமா தேவனுடைய அன்பின் பிரமாணங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம், மகிழ்ச்சி சந்தோஷமான காரியம், வாஞ்சிக்கக்கூடிய காரியம் என்று அந்த பிரமாணங்களை அவருடைய உள்ளத்துல எழுதக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த விதமாக அவருடைய பிரமாணங்களை உள்ளத்துல எழுதுகிறாரு. இந்த விதமா நீதியை கற்றுக் கொடுக்கிறாரு, நியாயமாக்குறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அதே ரோமர் 4:25 ஒரு காரியம் சொல்றார். அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 4:25 ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இல்லையா. ஆனவரை யெஷுவா கிறிஸ்து ஆதாமும் வந்த பாவங்களும் அதுக்கப்புறம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. மரணத்துக்கு இங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்கு? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஊற்றி இருக்கிறார். இப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே சமயத்துல நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு அப்படிங்கிறப்ப நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார், உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
அவர் உயிரோடு எழும்பி வந்தாதான் அந்த ரத்த பலி புண்ணியத்தை கொண்டு போய் என்ன பண்ண முடியும், நீதியின் சமூகத்திலே சமர்ப்பிக்க முடியும். அதன் மூலமாக உலக மக்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதன் மூலமா அதுக்கப்புறம் இவர்களை ஆண்டு இவர்களுக்கு நீதியின் பாதைகள்லாம் கற்றுக் கொடுத்து பிரமாணங்களை உள்ளத்துல எழுதுற காரியங்கள்லாம் நடக்கும். இப்படி உலக மக்கள் அவரை அறிகிற அறிவினாலே, அதாவது பிராக்டிக்கலா அவரை குறித்த அந்த அறிவுகளை கீழ்ப்படியது மூலமாக பிரமாணத்தை உள்ளத்துல எழுதி கொள்கிறார்கள், எழுதி கொண்டு கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் கேரக்டரா மாறுது, அன்புங்கிற கேரக்டரா மாறுது, அது தேவ சாயலா இருக்கிறது. அப்ப இந்த விதமாக இவர்களை நியாயமாக்குகிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப இதற்கெல்லாம் தேவையானது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி ஊற்றுவது மூலமா இந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறாரு. முதலாவது பார்த்தோம்னா, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் என்றென்று ஜீவிக்கக்கூடியவராக இருக்கார். உயிரோடு எழுந்தவர் என்றென்று நித்திய காலம் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. தேவன் அவரை தெய்வீக சுபாவத்திலே எழுப்பி இருக்கிறார். என்றென்று ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே சாவமை இல்லவராக என்றென்று ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப அந்த காலகட்டத்திலே அவர் மாம்சத்திலே இருக்கும்போது சுமந்தது மட்டும் இல்லை, இனி பிறக்க போகிற ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்தவரா இருக்கிறார். எல்லாத்துக்குமான நீதியை அவர் கொண்டு வந்தவரா இருக்கிறாரு. இப்ப நீதியை கொண்டு வந்தபோது எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவி ஊற்றணும் இல்லையா, பாவம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அப்ப தேவனுடைய ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அது பார்த்தோம்னா முதலாவது யோவேல் 2:29 நம்ம படிக்கிறோம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அங்க சொல்லும் போது, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை இங்க சொல்லக்கூடியதா இருக்குது. பேதுரு கூட இந்த வசனத்தை இண்டிகேட் பண்ணி அங்க சொல்றாரு. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லப்பட்ட பிரகாரம் இப்பொழுது பரிசுத்த ஆவி தேவன் அவர் ஆண்டவரை எசாவாஸ் மூலம் பொழிதல் இருக்கிறான்னு சொல்றதை பார்ப்போம். இப்போ அடையாளத்துல பார்த்தோம்னா, ஆசாரியன் பலி செலுத்தும் போது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அங்க பலி செலுத்தினா படிக்கிறோம். லேவியர் 16ஆகவும் 11 பார்க்கும்போது அவங்க 8வது நாள்ல அந்த காலை பலி செலுத்துறார். தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பலி செலுத்தி வேண்டிக் கொள்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதன் விளைவாக நிறைவேறுதல பார்த்தோம்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவி அந்நாட்களே மாம்சமான யாவருக்கும் என் ஆவி ஊற்றுவேன் என்று அங்கே சொல்றார். முதலாவது சுவிசேஷ யுகத்துல ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேல் ஆவியை ஊற்றுவாண்டிக்கிறப்போ அங்க பரிசுத்தவான்கள் மேல ஊழியம் ஆவி ஊற்றப்படக்கூடிய காரியங்களை அது பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஆரம்பமானதுன்னு சொல்லி பார்க்கணும். அதற்கப்புறம் வரும்போது பெசிலியா காலத்துல மாம்சமான யாவருக்கும் ஊற்றுவேன் அப்படிங்கிறப்போ மகாபுத்திரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2வது அதிகாரத்துல 28 வசனங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்தோம்னா மகாபுத்திரம் குறித்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா, அதற்கு பின்பு மகாபுத்திர காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெசிலியாவில மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன் அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இனி வரக்கூடிய காரியங்களா இருக்குது. அப்ப மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறது முதலாளி யார் மேல ஊத்துறாரு? முதலாவது பெசிலியா காலத்திலே வரும்போது மூப்பராகிய பாத்திமான்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் அவர்கள் மூலமாக மனம் திரும்புகிற மாம்சீக இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு ஆவியை ஊற்றக்கூடியவராக இருக்கார். யாக்கோபின் இக்கட்டு காலத்துல உலக மக்கள் எல்லாருமே எருசலேமுக்கு விரோதமாக திரண்டு நிற்கும் போது அப்போ அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுறாரு. அவர் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்காக அழுகிறது போல எல்லாரும் அழுது ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தேவன் நோக்கி முறையிடுகிறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம படித்தோம். அப்படி முறையிடும் போது அவர்கள் மத்தியிலே மூப்பராய் பார்த்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்க. ஆண்டவரை யெசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய ஊழியம், சாட்சிப்படுத்தும் ஊழியம் தான் ஏசாயா 53 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இணக்கமா இருக்கிறதே நம்ம பார்ப்போம். இப்ப மாசுமான யாவருக்கும் அப்படிங்கிறப்ப ஆதாமின் மொத்த சந்ததிக்குமே எல்லாத்துக்குமே அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறாரு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி ஊற்றலைன்னா இவர்கள் சத்தியம் புரியாது, தெரியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. சுவிசேஷத்துல கூட தேற்றவர்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தும்,
நீங்கள் கேள்விப்பட்ட யாவை அவை அவை உங்களுக்கு வெளிப்படுத்தும், உணர்த்தும் சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு சத்தியத்தை குறித்த காரியங்கள் எல்லாமே தெளிவு கிடைக்கக்கூடியதா இருக்குது. ஆண்டவரை எசாவு செய்த காரியங்கள், அவர் சொன்ன ஊமைகள், அதற்கான அர்த்தங்களும் முழுமையாக அப்பதான் அறியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி வந்ததுனால தான் அவங்க தெளிவு கிடைக்குது. அதே போல உலக மக்கள் மீது தன் ஆவியை ஊற்றும்போது, அப்ப சத்தியத்தை குறித்த அறிவை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை அறியும் போது அவரை குறித்து உன்னதமான ஒரு மதிப்பு வரக்கூடியதா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து தேவனோடு பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் நிச்சயமா ஒவ்வொரு அனுபவத்திலும் நீங்க ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் பார்த்தீங்கன்னா, தேவனோடு பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிகமான சத்திய வெளிச்சம் கிடைக்கக்கூடியதா இருந்திருக்கும். சத்தியம் புரியக்கூடியதா இருந்திருக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவி மூலமாக நம்மை பிரகாசிக்கிறார். சத்திய வெளிச்சத்தை நமக்கு இந்த காலகட்டத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் சத்தியம் நமக்கு புரியுது. அநேகருக்கு சத்தியம் புரியல அப்படின்னாக்க, அது காரணம் என்ன? தேவனுடைய ஆவி அங்க இல்ல. அங்க சுயநலத்தின் ஆவி இருக்குது. உலகத்தனத்தின் ஆவி இருக்கு. தப்பறையின் ஆவி இருக்கு. ஆயினும் அவர்களுக்கு புரியாது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருந்தாதான் இந்த காரியங்கள் நமக்கு புரியும். அந்த பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வரணும்னா தேவனுக்குன்னு நம்ம முழுமையாக ஒப்படைச்சிருக்கணும். ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்பதான் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் நடக்குது. புது உடன்படிக்கை பண்றாரு. அந்த காலகட்டத்துல புது உடன்படிக்கை பண்ணி சொல்ல காரியங்கள்லாம் அங்கேதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? என் நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அவள் இதயத்திலே எழுதுவேன் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி. ஏசாயா 52:12 பார்த்தோம்னா, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து இல்லையா? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அந்த காரியங்களை பார்த்துட்டோம். அக்கிரமக்கால உருவாய் எண்ணப்பட்டாருங்கிற பாவத்தை பார்த்தோம் இல்லைங்களா? அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பேன் என்ற சொல்கிறதை பார்க்கிறோம். அல்ல மேசியாவின் பங்கு அதை குறித்து பார்த்தோம் இல்லையா? 51:11 பார்த்தோம் இல்லையா? இந்த காரியங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆத்ம மரணத்தில் ஊற்றி இருக்கிறாரு இல்லையா? அப்படிங்கிறது. இப்ப நாம பார்க்க போறது இந்த வசனத்துல ஏசாயா 51:12 நம்ம பார்க்க போகிறது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அக்கிரமத்திற்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். சரி, இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை என்ன பார்த்தோம்னா, ரப் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரப் அப்படிங்கிறப்போ அநேகரை அப்படிங்கிற வசனம் 11 உபயோகப்பட்ட போடவே இங்கே இருக்கு. அநேகரைன்னா மெனி, ஏராளமான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அளவில, எண்ணிக்கையில, பரிமாணத்துல எல்லாத்திலும் தாராளமாக அநேகரை, ஏராளமானவர்களை அவருக்கு பங்கா கொடுப்பேன் என்றுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பேன். ஏன்னா இந்த காரியங்களை செய்து முடித்ததுனால அநேகருக்கு அவருக்கு பங்கா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அநேகருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்துக்கிறாரு. நீதிபர தேவனுடைய தாசனாக அநேகரின் அக்கிரமங்களை சுமந்திருக்கிறாரு. அதன் நிமித்தம் தேவன் அவருக்கு அநேகரை பங்கா கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? வேண்டிக் கொண்டது நிமித்தம் இல்லையா? வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்கா கொடுப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? இப்ப அநேகரை அப்படிங்கிறப்போ இஸ்ரவேலை அவர் ரட்சித்து ஆசிரிப்பது மட்டுமல்ல, மற்ற புறஜாதி தேசங்களில் இருக்க மக்களையும் கூட ரட்சிக்கிறாரு, ஆஸ்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால்தான் அநேகர் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லா புறஜாதி தேசங்களையும் ரட்சித்து ஆஸ்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. இப்ப அதை குறித்த காரியங்கள்ல எசாயா சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீதக்காரனும் எசாயா தீர்க்கதரிசி சொல்றார். சங்கீதம் 86:9 பார்த்தோம்னா, ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உண்டாக்கின எல்லா ஜாதிகளும், அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மட்டுமில்லை, இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத மற்ற எல்லா ஜாதிகளும் வந்து அவருக்கு முன்பாக பணிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். எசாயா 66:18 பார்த்தோம்னா, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன்.
நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அப்புறம் சகல ஜாதியாரும் பாஷைக்காரர் கூட்டி சேர்ப்பேன், எல்லாருமே வந்து என் மகிமையை காண்பார்கள். பிசிலியா காலத்துல கிறிஸ்துவின் மகிமையை காணக்கூடியவர்களா இருப்ப. காணக்கூடியவர்கள் கண்ணால் காணக்கூடியவர்களாக கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவானவரை யாரும் நேரில் பார்க்க முடியாது, பார்க்க கூடாதவரா இருக்கிறார் என்று 137 நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் மகிமையை காண்பார்கள் அப்படிங்கிறப்போ அவர் மகிமையான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நிச்சயமா அவர்கள் அதை காண்பார்கள், அதன் மூலம் காண்பார்கள் அப்படிங்கிறத அங்கே அர்த்தப்படுத்தி சொல்றாரு. சங்கீதம் 2:8 பார்க்கும்போது அதுதான் சொல்லும்போது, என்னை கேளும் அப்படி ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக பூமி எல்லைகள் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்காக உபயோகிக்கப்பட்ட அந்த பலி புண்ணியத்தின் நிமித்தம் இல்லையா, அந்த அடிப்படையில மேசியா தேவனோட கேட்கிறார், எல்லா ஜனங்களையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா இருமாப்பை ஆளுவதற்காக இல்லை, எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து பிரமாணங்களை போதித்து உள்ளத்திலே அந்த காரியங்களை எழுதி நியாயமாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துறதுக்கு தான் கேட்கிறார், எல்லா ஜாதிகளை கேட்கிறார் இல்லையா? அப்ப ஜாதிகள் என்ன, அதை தான் இங்க சொல்றாரு, என்ன கேளும் அப்ப ஜாதிகள் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குறேன், பூமி எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுக்குறேன். அப்ப பூமி எல்லைகளை அவர் சொந்தமாக கொடுக்குறேன், அவர் ஆளுகை செய்து இந்த மனுமக்களை மீட்டெடுத்து ஆதாம் எழுந்த பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த அந்த பல நிலைக்கு கொண்டு போய் பிதாவோட ராஜ்யத்தை ஒப்படைப்பதற்காக தான் அநேகரை கேட்கிறாரு, அவர்களை நான் வாங்கிக்கொள்றாங்கிறாரு. அதற்காக இவர் கொடுத்தது தம்முடைய ஜீவன், அதற்கு விலை கரியமா கொடுத்தது தம்முடைய ஜீவன், வாலண்டரியா தான் கொடுத்திருக்கிறாரு. பிதா நீ போய் அதை செய்யலாம் சொல்லல, இவர் வாலண்டரி தான். நான் போகிறேன் புஸ்தகத்துல என்ன சொல்றது எழுதப்பட்டிருக்கு, நான் போகிறேன் நம்ம சொல்லி வாலண்டரியா தான் வந்தாரு, வந்து இந்த காரியங்களை செய்து முடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த அவருடைய பங்குல ஒரு சமுத்திரம் மறு சமுத்திரம் வரைக்கும் அவர்களுடைய பங்கா இருக்குது இல்ல. சங்கீதம் 72:8-11 வரைக்கும் பார்த்தோம்னா இங்க அழகா அந்த காரியங்கள் சொல்றார். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லையில் வரைக்கும் அவர் அரசாழ்வார். வனாந்திரத்தை அவர் முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் இல்லையா? தர்சீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கையை கொண்டு வருவார்கள், சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அப்ப அவருடைய ஆளுகை பூமி முழுக்க, சுருக்கமா சொன்னா அவருடைய ஆளுகை பூமி முழுக்க அவருடைய ஆளுகை இருக்கும். பூமி முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷையும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவருக்கு காணிக்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற காரியங்களை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். இதெல்லாம் என்னது மேசியாவின் பங்காக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா ஏசாயா 53:12 அவர் என்ன சொல்றாரு, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் தம்முடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றி இருக்கிறாரு, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிறாரு, அநேகரை பார்த்து சுமந்து தீர்த்து இருக்கிறாரு, அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்டு அநேகர் அவருக்கு பங்கா கொடுப்பேன், அநேகர் அவருக்கு பங்கா கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்ததான் இந்த வசனம் சொல்றது, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அதை சொல்றது பார்க்கிறோம். ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு, பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ள மாட்டார். ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா he shall divide the spoil with the strong அப்படின்னு என்ன அர்த்தம், பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார் அப்படிதான் வரணும். இந்த இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வசன வார்த்தையின் படி எப்படி இருக்கணும், பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார். ஆனா தமிழ்ல எப்படி படிக்கிறோம், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையா பங்கிட்டுக் கொள்வார்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, பலவான்களோடு தமது கொள்ளையை பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்வார், பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார் என்று அது இருக்க வேண்டும். இதுதான் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனா இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார் அப்படிங்கிறப்ப யார் பலவான்கள், கிரியைகளே பலவான்களா இருக்கிறவங்க, வல்லமையுள்ளவர்களா இருக்கிறாங்க இல்லையா? பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன்.
சரீர ரீதியாக பலசாலி கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டோட இருக்கும். மனநிலையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பலசாலிகள், அவங்க தான் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜெயம் கொண்டவர்களோடு தான் தன்னுடைய வெற்றியின் வெகுமதியிலே பங்கிட்டுக் கொள்வதிலே அவர் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவரா இருக்கிறாரு. இப்ப கொள்ளைன்னா எங்கிருந்து கொள்ளை அடிக்கிறாரு? பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார், ரைட்டு இல்லையா? அப்ப கொள்ளை எங்கிருந்து அடிக்கிறாரு அப்படின்னா, அதற்கு இன்னொரு பலவான் வேதத்துல இருக்கிறார். இன்னொரு பலவான் யாரு? சாத்தான், இல்லைங்களா? சாத்தானை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் எசாவுக்கு என்ன சொல்றாரு? பலவானை பலவான் ஒழிய சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானோட வீட்டை கொள்ளையிட முடியாது. முடியாது. அப்ப பலவானை முந்தி கட்டணும். அப்பதான் பலவான வீடு கொள்ளையிட முடியாது. இந்த உலகத்துல மிகுந்த பலசாலியா இருக்கிறது யாரு? சாத்தான் தான். அதனால இப்பிரபஞ்சத்தின் தேவன், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா? ஆண்டவரே யசோச மாம்சத்தில் வந்திருக்கும் போது, இதோ இப்பிரபஞ்ச அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆமா. அப்போ அவனை கட்டி போட்டு அவனோட உடைமைகளை கொள்ளையிடணும். அவன் வைத்திருக்க உடைமைகளை அவனுடையதான், அது அவனுடையது கிடையாது. ஆண்டவர் பூமியை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. ஆதாம் கொடுத்து ஆண்டுகள் சொன்னாரு. ஆனா சாத்தான் ஆதாம் ஏவாளை பாதுகாப்பதற்கு வைக்கப்பட்ட ஒரு கேருபு ஏதேன் தோட்டத்துல இருந்தான். அப்ப இவன் தேவனை போல இருக்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணான்? ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பாவத்துல விளைவிச்சு, அதன் மூலமாக ஆதாமையும் பாவத்துல விளைவிச்சு அவரை தன்னில கட்டுக்குள்ள கொண்டு இப்ப பூமியையும் இந்த ஆதாமியோட சந்ததியும் தன்னுடைய தமக்கு அடிமையாக்கி கொண்டு இவ்விதமாக பூமி ஆண்டு கொண்டிருக்கிறான். அதிகாரபூர்வமாக இந்த பூமியோட உடைமைகள் எல்லாம் இப்போ அவன் வந்து அபகரித்து கொண்ட, நயவஞ்சகமாக அபகரித்து கொண்ட காரியமா இருக்குது. பூமியும் இருக்கட்டும், பூமியின் ஆளுகையும் பூமியில மனுமக்களையும் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். பூமியில அவன் தான் இப்ப பலசாலியா இருக்கிறான். காணக்கூடாத ஒரு ஆட்சியாளனா இருந்து பலசாலியா இருந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடணும்னா அவனை முதல்ல கட்டி போடணும். கட்டி போட்டாதான் இதை எடுக்க முடியும். ஆண்டவர் யெசாயா 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது சகல அதிகாரத்தோடு வர்றார். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பூமியின் எல்லைகளை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா, சொன்னார் இல்லையா? அது போல 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது சாத்தானை கட்டி போட்டு அவனுடைய உடைமைகளை அங்கிருந்து விடுவிக்கிறாரு. அந்த அவனுடைய உடைமைகள் என்ன? பூமியின் ஆளுகை, உலகத்தில் உள்ள மனுமக்கள் இல்லையா? இதெல்லாம் எடுத்து யாரோட பங்கிட்டுக் கொள்கிறாரு? வேற ஒரு பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்கிறார். அந்த பலவான்கள் யாரு? முதல்ல பலவான்கள் இருந்தவங்க பூமியிலே சாத்தான் ஆட்சி பண்ணி கொண்டு அந்த காலகட்டத்திலும் தம்மை நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கிறிஸ்துவ நீதிபடி நடந்து வெற்றி சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. மரணமே நேடுவதா இருந்தாலும் விசுவாச பாதையிலே அடிச்சோடுகளில் நடந்து வெற்றி வாகை சூடிய அந்த பலவான்களோடு இந்த கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள். அது முதலாவது வரும்போது அவருடைய ஆட்டுக்குட்டி மனவாட்டி, ஆட்டுக்குட்டியுடைய மனைவி ஜெயமுண்ட வகுப்பாரா இருக்கிற அந்த சிறுமந்தை வகுப்பாரோடு அதை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அவர்களை குறித்து வேதாகமத்தில் நிறைய படிச்சுக்க, ஒப்பீரின் தங்கம் போல இருக்கிறாங்க, தெய்வீக தன்மை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராஜஸ்ரீயா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அவர்களோடு தான் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகிறார். ஏன்னா அவர்களும் பூமியில மனுமக்களுக்காக அவருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய ஆட்டின் மேல இஸ்ரவேலுடைய பாவங்களே சுமத்தப்பட்டு தான் போகுது, அடிக்கப்படுது. இப்ப அவர்களும் இவர்களுக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தவர்களா இருக்கிறாங்க. தேவனோடு இவர்களை ஒப்புரவாக்குவது, பாவம் செய்த மனுமக்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு, அந்த ஒப்புராத ஊழியத்தை செய்வதற்கு தங்கள் ஜீவனை பலி செலுத்தினவர்களா இருக்கிறாங்க. யெசுவாசியோட அடிச்சுவடையில் நடந்தவர்களா இருக்கிறாங்க. அப்ப யெசுவாசி எப்படி வெற்றி சிறந்தாரோ, வெற்றி சிறந்த பலவானா இருக்கிறாரோ, அதே போல இவர்களும் வெற்றி சிறந்த பலவான்களா இருக்கிறாங்க. இப்போ தெய்வீக சுபாவத்துல இருக்கிறாங்க, சாவாமையில இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கிறாரு. அதற்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க திரள் கூட்ட வகுப்பார். அப்ப வருஷம் பின்னாலே செல்லக்கூடிய அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் என்று நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதனால அதோட டீட்டெயில்ஸுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அப்ப அவர்களும் விசுவாசத்தில் பலவான்களாக இருக்கிறாங்க, கிரியைகளே வல்லவர்களாக இருக்கிறாங்க. இவர்களோடும் இந்த கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவராக ஆண்டவராக யெசுவா கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
மூன்றாவது பார்த்தோம்னா இப்ப இவர்கள்லாம் இப்ப எந்த விதத்துல இருக்கிறாங்க? காணக்கூடாத விதத்துல ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவது இருக்கக்கூடிய பலவான்களை பார்த்தோம்னா மூப்பராகிய பாத்திரவான்கள் இல்லையா? யோவேல் 2:28 பார்த்தோம்னா அவர்களை மூப்பர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் மூப்பராகிய பாத்திரம் ஒர்த்தீஸ் இல்ல ஆன்சின் ஒர்த்தீஸ் படிக்கிறோம். மூப்பராகிய பாத்திரவான்கள் என்று அவர்களை குறித்து நம்ம சொல்கிறோம். அப்ப இந்த மூப்பராகிய பாத்திரவான்களும் விசுவாச வீரர்களாக வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்களோடும் அந்த கொள்ளையை, இந்த பூமியுடைய ஆளுகையை, பூமியுள்ள மக்களை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்களை குறித்த காரியங்களை பார்த்தோம்னா யோவேல் 2:28 சொல்றாரு இல்லையா? உங்கள் மூப்பர் சொப்பனங்களில் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் அப்படிங்கிறப்போ இங்க மூப்பர் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் இல்லையா? அதே போல எசாயா 24:23 என்ன சொல்றாருன்னா, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால். எப்போ ஆளுகை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெசிலியா காலத்துல சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் இல்லையா? அப்போ சேனைகள் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்யறதுனால சந்திரன் கலங்கும் அப்படிங்கிறார். சூரியன் நாணம் அடையும் அப்படிங்கிறாரு. மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் சொல்றாரு. அப்ப இங்க சந்திரன் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதா இருக்கு? ஏன்னா சந்திரன் கலங்கும் என்று அங்க சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பூமியில அதுக்கு முன்னால இருந்தது யாரு? சாத்தான் இல்லையா? சாத்தான் காணக்கூடிய ஆட்சியாளர்களா இருந்தான். காணக்கூடிய ஆட்சியாளர்களை அவருடைய பிரதிநிதிகளை வைத்து ராஜாக்கள், பிரபுக்கள், மத குருமார்கள் இல்லை இப்படிப்பட்ட வைத்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப சாத்தான் இருளை ஒளியாக மாற்றி மாற்றி தப்பறை புகுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப சாத்தான் காணக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய அந்த சாத்தான தான் சூரியன் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் நாணம் அடையும் அப்படிங்கிறப்ப அவன் மாற்றி மாற்றி இப்ப தப்பறையில கொண்ட அந்த காரியங்களை எல்லாம் வெட்கப்படக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் அறியும் போது அவருடைய ஆளுகையில அதெல்லாம் வெட்கம் அடையக்கூடியதா இருக்கும். இப்படி கேடான ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கோமே, இப்படி சடங்காச்சாரமா நடந்து கொண்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் வெட்கப்படக்கூடியதா இருக்கும். சந்திரன் கலங்கும் அப்படிங்கிறப்போ காணக்கூடிய விதத்திலே அவர்களுடைய பிரதிநிதிகளா இருந்து போதித்தார்கள் இல்லையா? பல விதமான தப்பறைகளையும் தவறா உலகத்தனமான காரியங்கள் போதித்து கொண்டிருக்காங்க இல்லையா? சாத்தானுடைய அந்த சூரியனில் வரக்கூடிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது தானே சந்திரன். அப்ப இது எல்லாமே கலங்கக்கூடியவர்களாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால்தான் அங்க சூரியன் நாணமடையும், சந்திரன் கலங்கும், அவருடைய மூப்பர்கள் முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்பொழுது இருக்க இந்த பொல்லாத உலகத்தின் தேவனாய சாத்தான அவருடைய காரியங்கள் எல்லாம் மங்கி போயிடும். 1000 வருட நியாய தீர்ப்பு நாளை இறுதி வரைக்கும் தேசங்களை வஞ்சியாதபடிக்கு அவன் முழுமையாக பெசிலியா காலம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் முழுமையாக கட்டப்பட்டு போயிடுவான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்நாளில் முடிவிலே மனுக்குலத்தோட இறுதியான சோதனை இருக்கும். அப்போ இதெல்லாம் இப்போ சாத்தான் கட்டப்பட்ட பிறகு அப்ப தங்களுடைய மரண நித்திரையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படக்கூடிய மூப்பர்கள் வெற்றியிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ பூமியில இருக்கக்கூடிய அந்த உயிரோடு எழுந்து வரக்கூடிய நபர்களே மூப்பராக பார்த்துருவாங்க. முதலாவது வரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்கள் மேன்மையாக உயிர்த்தெழுதல் இருக்கு. அதை குறித்த காரியங்கள்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அவர்கள் பெசிலியா காலத்துல ஆளுகை ஆரம்பிக்கும் போது அவர்களோடு என்ன பண்ணக்கூடாது? இந்த கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு. இப்ப அவர்களுக்கு உதவிக்காரா வரக்கூடியவர் தான் வாலிபராகி பாத்திரவார்கள் இல்ல? உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாலிபராகிய பாத்திரவான்கள் அப்படி பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்களே 4வதாக வரக்கூடிய வகுப்பாராக இருக்கிறாங்க. இவர்கள் உபத்திரவ காலத்துலதான் இவர்கள் ஒரு வகுப்பாராகவே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப யோவேல் 2:28 இவர்களை குறித்து வாலிபர் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால வாலிபராகி பாத்திரவான்கள் என்று இவர்களை குறித்து நாம படிக்கிறோம். இந்த வாலிபரா பாத்திரவான்கள் எப்போனோ பரமழைப்பு முடிந்ததுக்கு அப்புறம் தங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆட்கள். பரமழைப்பு எப்ப முடிஞ்சது? கிபி 1881 முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். பொதுவான அழைப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1914 முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு. அப்ப அப்படியே அந்த காலகட்டத்திலே தங்களை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணவர்கள் வாலிபராகி பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே மகா உபத்திரவ காலத்திலே ஒரு வகுப்பாராக அவர் பார்க்கிறார். அதனால தான் அவர்களுக்கு வேதத்திலே வாலிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம்.
இது அப்போ வேதத்துல முக்கியமா இந்த 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்கள் குறித்து நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் ஆசரிப்பு கூடாரத்துல கூட வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இப்ப இவர்களை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 45:16 பார்த்தோம்னா, பிதாக்கள் பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர்கள். அப்ப மூப்பராகி பாத்திரவான்கள் அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக இருக்கக்கூடியவர்கள். காணக்கூடிய விதத்திலே கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவா காணக்கூடிய ஆளுகை பண்ணக்கூடிய வகுப்பாராக பிரபுக்களாக இவர்கள் இருப்பார்கள். அதனாலதான் எசாயா 32:1 படிக்கிறோம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா அப்படிங்கிறத கிறிஸ்துவ மனவாட்டி வைப்பார், நீதியா அரசாளுவார்கள், காணக்கூடாத விதத்தில இருந்து அரசாளுவார்கள், பிரபுக்கள் நியாயமா துரைத்தம் பண்ணுவார்கள். அப்படிங்கிறப்போ யார் பிரபுக்கள்? பிதாக்களா இருந்தவர்கள் இப்பொழுது பிரபுக்களாக துரைத்தனம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எஸ்ஐயா 1:26 இதை குறித்து இன்னும் தெளிவா சொல்றாரு. உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரர் ஆதில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு அந்த விதமா அவர்களை அமைத்ததுக்கு பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் அவர்களை முன்னிருந்த நிலையிலே அவர்களை வைத்ததுக்கு அப்புறம் எருசலேம் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறும். அங்கிருந்து கிறிஸ்துவின் அரசாட்சி ஆரம்பமாய் அப்படியே பரவி கொண்டே வரும் அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த 4 வகுப்பார், சிறுமுந்தை வகுப்பார், அதுக்கப்புறம் 2வது வரக்கூடிய தோழிகளா இருக்கக்கூடிய திரள் கூட்ட வகுப்பார், மூப்பராகி பாத்திரவான்கள், வாலிபராகி பாத்திரவான்கள், இவர்கள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. அவர்கள் பாலை வகுப்பார் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? இந்த பாலை வகுப்பார் வனாந்தரத்திலே 4 லேவி பாலை வகுப்பாருங்க. இந்த 4 இது முக்கியமான 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் இல்லையா? இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேவியர்களே காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நாம பார்த்தோம்னா இதுதான் ஆசரிப்பு கூடாரம். நீங்க படங்களை பார்க்குறது இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 4 பக்கம் இங்க ஒரு டென்ட் இருக்கு பாருங்க, பக்கத்துல இருக்கும். அதை பார்த்தோம்னா கிழக்கே யார் இருக்காங்க? ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, மேற்கே கெர்சோனியர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் தெற்கே டென்ட்டை ஒட்டி பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தோம்னா மெராரியர்கள் இருப்பாங்க, இங்கே கோகாத்தியர்கள் இருப்பாங்க. இப்ப இந்த 4 ஆசரிப்பு கூடார இந்த வகுப்பாரில் இந்த 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் அப்படிங்கிறப்ப கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பார்கள் குறித்து சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. அதே போல மெராரியல் அப்படிங்கிறப்ப திரள் கூட்ட வகுப்பார், அவர்கள் தான் நெருக்கமா இருக்கிறாங்க, திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. கோகாத்தியர் அப்படிங்கிறப்ப மூப்பராகிய பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் கெர்சோனியர்கள் அப்படிங்கிறப்ப வாலிபராகி பாத்திரவான்களா இருக்கிறாங்க. இவர்களை தான் நம்முடைய பூமியில இவர்கள் 2 வகுப்பாரு, கெர்சோனியர்களும் கோகாத்தியரும் பூமியில பிரபுக்களாக, மூப்பராகி பாத்திரவாங்க, வாலிபராக பாத்திரவாங்க, பிரபுக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை இங்க அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வரும்போது பாலை வகுப்பார். அப்ப இந்த பாளைய வகுப்பார் அப்படிங்கிறப்ப இந்த உலக மக்களையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த லேவி வகுப்பார் ஆசிரியர் கூடாரத்தை நெருக்கமா இருக்கிறாங்க, அதுல இருந்து சற்று தூரத்துல இருப்பாங்க. இவங்க இந்த பாளையம் இருக்கிறது தூரத்துல இருப்பாங்க. இப்ப 4 பக்கமும் 3 கோத்திரங்களாக இங்க டென்ட் போட்டிருப்பாங்க. இதுதான் அமைப்பு இருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இங்க இருக்கிற விசேஷமான ஒரு வகுப்பார் தான் பாளைய வகுப்பார் சொல்லப்படுது. இந்தியன் நேமியன் சொல்லப்படுகிறது. பாளைய வகுப்பார், பெருசு பண்ண பாளைய வகுப்பார் என்று சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. இப்போ தேர்வு செய்யக்கூடிய ஒரு விதத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இல்ல ஒருவித கருத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம இவர்களை குறித்து நாம பேசுறோம். அப்ப பாளைய வகுப்பார் சொல்லிடலாம். பொறுப்பா சிஇசி வகுப்பார், பிரதிஷ்டை பண்ண பண்ணி பாளைய வகுப்பார், எபிபனி காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ண பாளைய வகுப்பார். இப்ப அந்த காலத்துல இந்த வகுப்பார் தான் இருக்கிறாங்க. இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போன்றதொரு வகுப்பார். இவர்கள் வாலிபராகிய பாத்திரவான்களோடு ரொம்ப நெருக்கமான பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த காலகட்டத்திலையும் நம்மோடு ஓடிக்கொண்டிருக்க சிலர் வாலிபராகிய பாத்திரவான்களும் நெருக்கமான பந்தத்துல இருந்த ஆட்களும் அங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆசரிப்பு கூட அமைப்பில் கூட
இந்த நான்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாராகிய இந்த பலவான்களை இங்க காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இதை எதுக்காக படிக்கிறோம்? இந்த பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார். அதானே இங்க படிக்கிறோம் இல்லைங்களா? சரி. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரை பார்த்தோம்னா நிறைய இடங்கள் அது இவர்கள் குறித்த காரியங்கள் அடையாமல் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் பேழை பார்த்தோம்னா 4 ஜோடிகள் இல்லையா? நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் 3 பேரு, அப்புறம் அவனுடைய மனைவியை பார்க்கும்போது அந்த 4 ஜோடிகளும் 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே போல எருசலேமில் இருக்கக்கூடிய 2 மலைகள், 3 குன்றுகள், அதுலயும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன் அதை எப்படி நீங்க அடையாளம் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது சங்கீதத்துல அழகா சொல்றாரு. சங்கீதம் 121ல 1ஆம் வசனம் எனக்கு என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள் ஜனத்திற்கு இல்லையா? பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க, மலைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்றாரு சங்கீதக்காரர் இல்லையா? அதே போல பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். பர்வதங்கள் அப்படிங்கிறப்ப மலைகளை குறிக்கூடியதா இருக்கு, மேடுகள் அப்படிங்கிறப்ப குன்றுகளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அது ஜனத்துக்கு சமாதானத்தை தரும் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 87:1 பார்த்தோம்னா அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது. எருசலேம் எங்க இருக்கு? மலை மேலதான் இருக்கு. எருசலேம் நகரம் மலை மேல இருக்கு. 2 மலை 3 குன்றுகள், அதன் மேலதான் எருசலேம் பட்டணம் அமைந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப 2 பெரிய மலைகளும் 3 குன்றுகளும் அடங்கிய அந்த காரியங்கள்லாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எசாயா 49:11 சொல்றார். அதற்கு இசைவனமா சொல்றார், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். எசாயா 2:2 படிக்கிறோம், 2:3 படிக்கிறோம் இல்லையா? நான் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஒரு பருவத்துக்கும் போவோம் வாருங்கள் இல்லையா? எல்லாம் அந்த மலையை நோக்கி வரக்கூடியவர்கள் இருக்காங்க. மலைகள் வேதாந்தத்திலே ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே எசாயால சொல்லும்போது 49:13 பார்க்கும்போது, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று அங்கு படிக்கிறோம். பர்வதங்கள் கம்பீரமா முழங்குகள் அப்படிங்கிறார், எல்லாத்துக்கும் ஆறுதல் செய்திருக்கிறாரு. பூமியில கலிகூறட்டும் என்று அந்த முடிவிலே வரக்கூடிய அந்த விளைவுகளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. 55:12 இங்கேயும் பார்த்தோம்னா பானங்கள் இல்லையா, கம்பீரித்து பாடுகள் என்று சொல்கிறதை நம்ம பார்ப்போம். இங்கே 55:12 பார்த்தோம்னா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாரும் கை கொட்டும். இப்ப இங்கே பர்வதங்கள் மலைகள் சொல்லப்படுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அந்த பர்வதங்கள், மலைகள், குன்றுகள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களா இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா எருசலேம் பட்டணம் 2 பெரிய மலைகள் மேலும் 3 குன்றுகள் மீதும் அமைந்திருக்கக்கூடியதாக அந்த அமைப்பே அது இருக்குது. இதுதான் அந்த அமைப்பு. இந்த அமைப்பை நம்ம பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம்னா மோரியா மலை, இது பார்த்தோம்னா மோரியா மலை இருக்குது, இங்கே சியோன் மலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்க ஆக்ரா இருக்கு, இங்க பெசத்தா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒப்பேல் கொண்டு இருக்குது. அப்போ 2 பெரிய மலைகள், 1 2, இங்க ஒரு ஒப்பேல் கொண்டு 3 குன்றுகள். இதன் மேலதான் எருசலேம் பட்டணம் இருக்கு. இடையில பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கெல்லாம் ஜனங்களை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம். இதுதான் எருசலேம் பட்டணம் அமைந்திருக்கிற ஒரு காரியம். அந்த மலைகள் குன்றுகள் மேல எப்படி அமைந்திருக்குதுன்னு பாருங்க. அதே போல அங்க மேப்ல அந்த காரியங்களை பார்த்தோம்னா இதுதான் மோரியா மலை. சாலமோன் தேவாலயம் கட்டுறது இந்த மோரியா மலையில இல்லையா? ஆனா இதற்கு ஆலயத்துக்கு அடையாளமா இருக்கிற சிறுமந்தை வகுப்பார் இல்லையா, கிறிஸ்துவ மனவாட்டிய வகுப்பார் தான் ஆலயத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்களே சியோன் என்று அழைக்கிறோம். அது இங்கதான் சியோன் மலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இங்க இது சியோன் மலை. இந்த விதமான இதுலதான் இந்த டாட் போட்டிருக்கு பாருங்க, இதுதான் எருசலேம் பட்டணமா அமைஞ்சிருக்கிற ஒரு காரியம். டாட் போட்டிருக்கு இல்லையா? இப்படி 2 மலைகள் 3 குன்றுகள் மேலதான் இது அப்படியே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது 3 ஆக்ரா, பெசஸ்தா, இங்க ஒப்பேல் இங்க இருக்குது. பள்ளத்தாக்குகள் ஜனங்களை குறிக்கிறது, ஜன சமுதாயத்தை அதில் ஒட்டி கொண்டு இருக்கிற ஜனங்களை அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இது போலதாங்க
அமைஞ்சிருக்குது. 49:11 படிச்சோம்ல, என் மலைகளை எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இது இந்த விதமாக தான் அமைஞ்சிருக்கு அந்த எருசலேம் நகரம். இது இன்னொரு வியூல இந்த காரியங்கள் படத்தை காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நல்லா என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் சொல்லப்பட்டது பிரகாரம் அங்க எல்லாருமே அதற்குள்ள வரபடிக்கு அந்த ராஜ்யத்தை அண்டிக்கொள்ளும் படிக்கிற ஒரு வழிகள் அப்படிங்கிறப்போ பரிசுத்த பெரும்பாதை அங்க திறக்கப்படும் அப்படிங்கிறத நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இறுதியிலே வரக்கூடிய அந்த மேசியான் யுகத்துல இலந்தையை திரும்ப கொடுக்கும் காலங்கள்ல தேவனுடைய தாசன் அடையாளமான அந்த குமாரர்கள் குமார்த்திகளோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார். இது எதுக்காக படிக்கிறோம்? அடுத்து குமாரர்கள் குமார்த்திகளோடு இல்லையா? யோவேல் 2:28 படிக்கிறோம் இல்லையா? உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஏன்னா யோவேல் 2:28 6 வகுப்பார் சொல்லப்படுது. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள், அடுத்து மூப்பர்கள் வாலிபர்கள், அப்ப இங்கே குமாரர்கள் குமாரத்திகள் 6 வகுப்பார் சொல்லப்படுது. அப்ப 6 வகுப்பார்ல 4 வகுப்பார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீதி 2 வகுப்பார்கள் இந்த குமாரர்கள் அப்படிங்கிறது தான் சிசி வகுப்பார். நாம இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பாளைய வகுப்பார் தான் குமாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ குமாரர்கள் யாரு குமாரர்கள்? கிறிஸ்துவின் குமாரர்கள். கிறிஸ்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டார் இல்லையா? பூமியில மனுமக்கள் எல்லாத்தையும் அவருக்கு விலைக்கு வாங்கிட்டார். அவருடையவர்களா இருக்கிறோம். ஆதாமிலிருந்து அவருடைய பிள்ளைகள் சந்ததியார் எல்லாருமே இப்படி கிறிஸ்துவின் குமாரர்களா ஆகிட்டோம். ஆயினாலே குமாரர் வகுப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குமார்த்திகள் அப்படிங்கிறப்போ பெசிலியா காலத்திலே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை அண்டிக் கொள்ளுகிற மற்ற உலக மக்கள் எல்லாருமே குமார்த்திகளாக இருக்கிறாரு. அப்போ இது எதுக்காக படிக்கிறோம்? கொள்ளையை இல்லையா? அந்த கொள்ளையை பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்ள அப்படிங்கிறப்போ பல சாத்தானாகிய பலவானத்துல கொள்ளையடித்த அந்த காரியங்கள், பூமி, அதோடைய ஆளுகை, அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவித்து இவர்களோடு தான் இந்த ராஜ்யத்தை என்ன பண்றாரு? பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாரு. சிறுமந்தை வைப்பார், திருக்கூட்டத்தார், மூப்பராய் பாத்திரவான்கள், வாலிபராய் பாத்திரவான்கள், குமாரர்கள் குமார்த்திகள் இவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாரு அப்படிங்கிறத இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். ஏசாயா 64 படிக்கிறோம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி இடத்தில் வருவார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரதிகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமார்த்திகளாக கொடுப்பேன், உன்னுடைய உடன்படிக்கை பார்த்து கொடுப்பதில்லை என்று அங்கு சொல்வதை பார்ப்போம். அப்ப குமாரர்கள் குமார்த்தி என்ற 2 வகுப்பாரை குறித்து எசாயாவிலும் சொல்லுகிறதை நாம படிக்கிறோம். அப்ப குமாரர்கள் அப்படிங்கிறப்ப பாலை வகுப்பாரை குறிக்கக்கூடியதா இருக்கு. குமார்த்திகள் இருக்கிறப்போ உலக மக்களை அங்கே குறிக்கக்கூடிய இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த குமாரர்கள் அப்படிங்கிறப்ப தெரிந்து கொள்ளப்படாதவர்களா இருந்தாலும் கூட ஒருவித கருத்திலே அவர்கள் தேவனுக்குன்னு பிரச்சனை பண்ணியிருக்கனால ஒருவித கருத்திலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம கருதுகிறோம். ஆனா வேற தெரிந்து கொள்ளப்படாதவர்களா இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் அப்படிங்கிறப்ப அந்த 4 வகுப்பார் தான். மற்ற 2 வகுப்பாரும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அப்ப மேசியாவோட நீதியின் ஆட்சியில நீதி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமியை கூப்பிடுறான்னு சொல்லி பார்க்கணும். பூர்ண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிப்பார் என்று படிக்கிறோம். அது 50ல 1-2 வசனங்கள சங்கீதம் 50ல 1-2 வசனங்களை பார்த்தோம்னா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூர்ண வடிவுள்ள சியோன் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மனவாட்டி வைப்பார், காணக்கூடிய விதத்தில் மனவாட்டி வைப்பார், ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நேரடியாக கண்களை பார்க்க முடியாது. ஆனா அதே சமயத்துல அவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு அவருடைய கிரியைகளை குறித்து, நீதி செலுத்தவும் கூட அவருடைய கிரியைகளை குறித்து நிச்சயமாக கண்டு உணரக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருப்பார்கள். இந்த விதத்துல எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். தேவன் இந்த விதமாக அவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்கிறோம். மல்கியா 4:2 பார்த்தோம்னா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்
நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இது எதை குறிக்கிறது? கிறிஸ்து எல்லார் மேலும் உதிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஏன்னா சீயோன் வந்து தேவன் பிரகாசிக்கிறான்னு படிக்கிறோம். நீதியின் சூரியனாக கிறிஸ்து உதிப்பார். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நோய் நொடி பிரி எதுவுமே இருக்காது. ஆரோக்கியம் இருக்கும் என்று அங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் அப்படிங்கிறப்போ எல்லாரும் புது உடன்படிக்கை பிரமாணங்களை கீழ்ப்படிய பூரணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே போவான். இறுதியிலே ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு பூர்ண நிலையில இருந்தானோ அப்படிப்பட்ட பூர்ண நிலைக்கு எல்லாரும் வளர்ந்து கொண்டே போவார்கள். அதுதான் சொல்ல வரும்போது கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 2:3 ஏற்கனவே படிச்சிருக்கோம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வரக்கூடியதாக அது இருக்கும். பரமசியோன் ஆகிய கிறிஸ்துவ வகைப்படுத்துறது வரக்கூடியதாக அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் பூமியை, அதாவது பாலத்தில் இருப்பவர்களை நியாயமாகுதலுக்கும் பிரசிக்கும் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். பெசிலியா காலத்துல எல்லாத்தையும் நியாயமாகுதலுக்கும் பிரசிக்கும் அழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று அங்கதான் சொல்றாரு. 45 22லேருந்து 25 வரைக்கும் பார்த்தோம்னா பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பாங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கர்த்தரத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அப்ப நீதியான காரியங்கள், சத்தியமான காரியங்கள் அங்கேதான் இருக்கு. அந்த ராஜ்யத்துல மட்டும்தான் இருக்கு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து சேரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாரும் வெட்கப்படக்கூடியவர்களா, இதற்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லாமே வெட்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இஸ்ரவேல் சந்ததியாகி யாரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு இல்லையா, எல்லாத்தையும் நீதிமான்கள் ஆகிறார். இஸ்ரவேல் சந்ததி ஆகிய எல்லாருமே கர்த்தருக்குள் நீதிமான்களை வாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் அப்படிங்கிறப்போ இது அப்ப சிலர் கேள்வி கேட்கலாம், இது இஸ்ரவேல் சந்ததி மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு. இஸ்ரவேல் சந்ததியில யார் யார் ஆண்டவராய் யெகோவாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆபிரகாம் சந்ததி தான், இஸ்ரவேல் சந்ததி தான். அந்த விதமாக எல்லா அதைதான் இங்க குறிக்கிறார். இஸ்ரவேல் சந்ததியாகிய யாவருமே கர்த்தருக்குள்ள நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஏசாயா 4:11-12 படிச்சப்போ தெரியும். ரோமர் 4:11-12 என்ன சொல்றாரு? படிக்கிறீங்களா? ரோமர் 4:11-12. சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசனாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாய் அடிச்சுவடியில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு இந்த அடையாளத்தை பெற்றான் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்ப விருத்த சேதனம் இல்லாத இவர்களுக்கும் தகப்பனா இருக்கும்படிக்குதான் இந்த விசுவாசமாய் அடையாளத்தை பெற்றான். நீதியா எண்ணப்பட்டது அப்படிங்கிறது எப்போ? விருத்தசேதனம் பெறுவதற்கு முன்னமே அவன் நீதியா எண்ணப்பட்டிருக்கிறான், விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டிருக்கிறான். அந்த எண்ணப்படுவதற்கு அடையாளமாக தான் விருத்தசேதனை பெற்றான் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்ப விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசம் அடிச்சோடில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு இவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு இந்த அடையாளத்தை பெற்றான். அப்ப யார் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதிய மக்கள் எல்லாருமே யார் யார் ஆண்டவரை விசுவாசத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்களாக தான் அங்க இருக்கக்கூடிய ஆபிரகாம் சந்ததியாக இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம்.
சரி. தொடர்ந்து பார்க்கும்போது நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் கொண்டு போகும். அதனாலே பூமியிலே தன்னை ஆஸ்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசைப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் கண்களுக்கு மறைந்து போயினே என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவ அரசாட்சி பண்ண அந்த காலகட்டத்துல நியாயத்தை நூலாக இருக்கும், நீதி தூக்கு நூலாக வைப்பேன் அப்படிங்கிறாரு. பொய்ங்கிற காரியங்கள் எல்லாமே எடுபட்டு போகும். எல்லாமே ஜலப்பெல்லாம் அடித்து கொண்டு போகும் என்று சொல்றதை பார்க்கிறோம். இப்ப நீதி அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக அங்கே இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறார். எஸ்ஐயா 65:17 பார்த்தோம்னா, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றதும் இல்லை என்று ஒட்டுமொத்தமா அவருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சொல்லிட்டார். புதிய வானம் அப்படிங்கிறப்போ கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் அடங்கி அந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறப்போ மூப்பராய பார்த்துருவாங்க, வாலிபராக பார்த்துருவாங்க. அப்போ குமாரர்கள் குமார்த்திகள் இவர்கள் மூலமாக தான் இந்த புதிய பூமி சிருஷ்டிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. முன்னினைகள்லாம் நினைக்கப்படுறதில்ல, மனதிலே தோன்றதும் இல்லை. இதற்கு முன்னால் இருந்த அமைப்புகள், இதற்கு முன்னால் இருந்த சாத்தானுடைய கிரியைகள் இதெல்லாம் நினைக்க அதெல்லாம் வெறுப்பாங்க. பாவமான காரியங்களை வெறுப்பதற்கான வெறுப்பு ஏற்பட்டுரும். ஒரு காரியத்தை நம்ம நினைக்கவே விரும்ப மாட்டோம். ஏன்னா இங்க தான் சொல்றாரு, இனி நினைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். ஒரு காரியத்தை நினைக்கவே விரும்ப மாட்டோம்னா எதை எதை விரும்பலையோ அதை நினைக்கவே விரும்ப மாட்டோம் இல்லைங்களா? எதை வெறுக்கிறோமோ வெறுக்கிற காரியங்களை நினைக்க கூட விரும்ப மாட்டோம். அப்ப பாவத்தை வெறுப்பதற்கு வெறுப்பு வந்துடும். அப்ப நினைக்கப்படுவதில்லைன்னா நினைக்க விரும்ப மாட்டாங்க. அது மனசுல தோன்றதையும் வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீதியை நேசிக்கவும் பாவத்தை வெறுப்பதற்குமான அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவர்களாக எல்லாருமே மாற்றப்பட்டிருப்பார்கள். அதான் புதிய வானம் புதிய பூமியாக அது இருக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே இங்க சொல்றாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து கலிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக வைக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி நான் புதிதா எல்லாத்தையும் புதிய வானம் புதிய சிருஷ்டிக்கிறதுனால எல்லாரும் மகிழ்ந்து கலிகூறுங்கள் அப்படிங்கிறார். எருசலேமை கலிகூறுதலா வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. தேவன் மனுஷனை படைத்ததே மனிதர்கள் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கு ஒரு இசைவை இணக்கமா ஜீவிக்கணுங்கிறதுக்காக படைச்சிருக்கிறார். ஆனா அவன் தன்னுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமைனா எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப மறுபடியும் கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. எல்லாரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கும்படி நம்பிக்கிறார். எல்லாம் அன்பு ஆட்சி பண்ணும். அன்பு எல்லாருமே அன்பிலே வளர்ந்தவர்களா இருக்கிறதுனால அங்கே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்ல, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவும் ஆன யாவே தேவன் கூட எருசலேம் மேல் களி கூறுவோடு இருப்பாங்க. அவங்க ஜனத்தில் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நாங்க சொல்றதை பார்க்கிறோம். இனி அழுகை செத்தது கூக்குரல் செத்ததெல்லாம் இனி ஒரு இடத்துல கேட்கப்படாது. அங்கே இனி அற்பாயுசுல பாலகனும் தன் நாட்கள் போனமாக கிளவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறைக்கிறவன் வாலிபன் எண்ணப்படுவான். 100 வயதுல உன பாவியோ சபிக்கப்படுவான் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த விதமாக அங்க எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சரி, இந்த காரியங்களை இதோட நாம நிறுத்திக்கலாம். ரொம்ப டைம் ரொம்ப ஓவராகவே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. 1.5 மணி நேரம் ஆச்சு போகும். அதனால நாம இதோட இந்த காரியங்களை நாம நிறுத்திக்கொள்ளலாம். மீதி இருக்கிற காரியங்களை கன்சிஸ்டம் பண்ணலாம். அடுத்த வாரம் இது ஒரு சம்மரியா கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு இந்த காரியங்களை நாம அடுத்த வாரத்துல இதை முடித்து கொள்ளலாம். இப்ப இதை குறித்த காரியங்களை ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேள்விகள் ஏதாவது இருக்குதா? சரி, கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் நாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.